இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு அட்டை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு நம்பர் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலே போதும். அதை என்டர் பண்ணி உங்களுக்கான மருத்துவ காப்பீட்டு அட்டையை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அதை டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பிஎம்ஜேஒய்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆயுஷ்மான் ஆப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஆயுஷ்மான் ஆப்னு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதிலோட கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு சொல்லி ஷோ ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக வந்து பெனிஃபிஷரி ஆப்ரேட்டர்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். லாகின் ஆஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பெனிஃபிஷரி வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணனே உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு சர்ச் ஃபார் பெனிஃபிஷரின்னு இருக்கும். அதில் வந்து பிஎம்ஜேஒய்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட் செலக்ட் பண்ணும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக ஸ்கீம் நேம் வந்து பிஎம்ஜேஒய் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு சர்ச் பை வந்து ஃபேமிலி ஐடினா ரேஷன் கார்டு நம்பர், அடுத்ததாக ஆதார் கார்டு நம்பர், அடுத்ததாக உங்களோட நேம், லொக்கேஷன் யூஸ் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். பிஎம்ஜேஒய்டி தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். நான் வந்து ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்பர் செலக்ட் பண்ணிங்களோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய நேம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸும் இருக்கும். அவங்க எலிஜிபிளாக இருந்தால் அவங்களோட நேம் ஷோ ஆகும். இதில் கேஒய்சி அப்டேட் பண்ணதால் எல்லோ கலரில் ஷோ ஆகுது. கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கார்டுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தென்டிகேஷன் சொல்லிவிட்டு ஆதார் ஓடிபின்னு சொல்லி வரும். ஆதார் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட ஆதார் கார்டுடைய கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு அலோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அலோ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ண மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். ஃபஸ்ட்டு ஆதார் ஓடிபி என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் லாகின் பண்ண பெனிஃபிஷரி நம்பருக்கு வந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணுங்கள். ரெண்டு ஓடிபியை என்டர் பண்ணோடனே ப்ராசஸிங் யுவர் ரெக்வெஸ்ட்னு வரும். அதன் பிறகு ஆத்தென்டிகேஷன் சொல்லி வரும். க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கார்டு வியூன்னு சொல்லியிருக்கும். அதுக்கு உங்களோட நேம் ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கார்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு நேம் இருக்கும். உங்களோட நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நேம் நீங்கள் கிளிக் பண்ணினா கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கார்டுடைய வியூ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதா டெவலப் பண்ணலாம். பிரிண்டர் இருந்தால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறதாலும் ஷேர் பண்ணலாம். 3 ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பிஎம்ஜேஒய் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு வந்து உங்களுக்கு ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.